கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இனிய நாமத்திலே உங்கள் அன்போடு கூட இந்த ஈஸ்டர் நாளிலே கூட உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஈஸ்டர் நன்னாளிலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் கிறிஸ்தவருடைய ஆகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் தேவாதி தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தையும் நமக்கு ஒரு அற்புதமான புதிய வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும்படி விசேஷமான ஒரு நாள். ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று அவர் சிலுவிலே வெற்றி சிறந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்த இந்த நாள் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே கர்த்தர் அனைவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஒரு பாடல். வாழ்நாளில் பொன்னால் இது, எல்லையில்லாத நன்னாள் இது, கரை காணாத சந்தோஷம் நாள், கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள், நம் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். வாழ்நாளில் பொன்னால் இது, ஆண்டுகள் பலவும் கடந்த பின்னும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஆண்டுகள் பலவும் கடந்த பின்னும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றான். ஆர்ப்பரிப்போம், ஜெயித்தெழுவோம், அல்லேலூயா ஆமென். ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா ஆமென். வாழ்நாள் பொன்னால் இது, எல்லையில்லாத நன்னாள் இது, கரை காணாத சந்தோஷம் நாள், கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள், நம் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். வாழ்நாளில் பொன்னால் இது, நினைவுகள் ஆயிரம் கதை சொல்லுமே வருடங்களை பின்னோக்கும் போது, நினைவுகள் ஆயிரம் கதை சொல்லுமே வருடங்களை பின்னோக்கும் போது, ஆர்ப்பரிப்போம், அழுமகிழ்வோம், அல்லேலூயா ஆமென். ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா ஆமென். வாழ்நாளில் பொன்னால் இது, எல்லையில்லாத நன்னாள் இது, கரை காணாத சந்தோஷம் நாள், கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள், நம் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். வாழ்நாளில் பொன்னால் இது. நமது ஆண்டவராகிய இயேசு மரணத்தை வென்று ஜெயித்தெழுந்தார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்துல, இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரும் அவருடைய மரணத்தின் மூலமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காரியம். ஒன்று அவருடைய மரணம், இன்னொன்று உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் குற்றீராக நமக்காக இந்த உலகத்தின் அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தினார். கர்த்தரோ பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். அவர் நமக்காக பாடுகளை பட்டு அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். அதன்படியாய் அவர் சிலுவிலே மரித்து அவர் நமக்காக அந்த இரத்தத்தை சிந்தி அவர் 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தெழுந்தார். கொலோசியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சிலுவிலே அவர் என்ன பண்ணாரு, வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. கொலோசியர் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே
நாம் பார்க்கின்றோம். நமக்கு எதிரடியாக கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவிலே இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, மரணத்தை அவர் ஜெயித்தார். அவர் சிலுவிலே இருக்கும்போது சாத்தான் நினைச்சான், தேவகுமாரனுடைய கதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, சாத்தான் வெட்கப்பட்டு போனான். ஆண்டுடைய உயிர்த்தெழுதலே அந்த மரணம் கட்டி வைக்கவில்லை. மரணத்தை அவர் கட்டுகளை, உபாத்திய கட்டுகளை அவர் அவிழ்த்தார். அவருடைய பாவங்களில் அக்கிரமிலிருந்து ஒரு மீட்பை, விடுதலை ஆண்டவர் கொடுத்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி அவர் மரிப்பதில்லை. எத்தனையோ இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் மரித்தார்கள். மகாத்மாக்கள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள், ஞானிகள் எவ்வளவு மரித்திருப்பார்கள். ஆனால் யார் இது வரைக்கும் மரித்து உயிரோட எழுந்ததில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் சொன்னபடியே தேவ தூதர்கள் சொல்லுகிறார். அந்த கல்லறையில மரியாதைங்களா, அவங்க மரியாதைலாம் ஓடியாடுறாங்க. ஆண்டவராக இயேசு வைத்த கல்லறை பார்க்கறதுக்கு ஓடியாடுறாங்க. கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது. அதிகாலையில விடியற் காலம் ஓய்வு நாள் விடிந்து வருகையில் நகதரனா மரியாதை ஓடி வந்து கல்லறையில பார்க்கிறாங்க. அப்ப அந்த கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது. கல்லு அடைக்கப்பட்டிருந்த கல்லு புரட்டி அது மேல தூதர்கள் உட்கார்ந்து சொல்றாங்க, யாரை தேடுகிறீர்கள்? நசனாகி இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். அவர் உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு செல்கிறார் என்று சொன்னார். பெருமாள் தாம் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். இந்த உலகத்திலே நாமும் கூட ஆண்டவராக இயேசு அவர் மரணத்தை, பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று உயிர்த்தெழுந்தது போல அவர் மூலமாக நமக்கு ஒரு உயிர்த்ததின் வல்லமையை ஆண்டு நமக்கு கொடுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உடைய செய்த போது சொன்ன வசனத்தை பார்க்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிடிப்பார்கள், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றும் மரிக்காமல் இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்ததினாலே நமக்கு ஒரு உயிர்த்ததில் நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் இல்லையே. அவர் உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும் என்று சொல்கிறார். அதனால ஆண்டவராக இயேசு அவர் உயிர்த்ததினாலே இன்னைக்கு கிறிஸ்துவத்தை வாழ்க்கையில இந்த உலகத்தில் நிலைநாட்டி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கூட பாவத்திலிருந்து அக்கிரமத்தில் விடுவிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த உயிர்த்ததில் நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய உயிர்த்ததில் வல்லமை, மரணம் அவரை கட்டி வைக்கவில்லை. அந்த உயிர்த்ததில் வல்லமையானது மரணத்தை அவர் ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். நீங்கள் நானும் இன்றைக்கு ஆண்டுடைய வருகை சீக்கிரமா இயேசு அவர் எப்படி அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாரோ அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11வது வசனத்திலே, கலிலேயாகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் அவர் எப்படி உயிர்த்தெழுந்து அவர் போனாரோ மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவார் என்று அங்கே ஆண்டவர் இயேசு பரமேறி போகும்போது அவருக்கு சொல்லுகிறார். அதனால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் விசுவாசித்து அவருக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் மரித்தாலும் நாம் உயிரோடு கூட எழுந்திருப்போம். பிரியமானவர்களே, அங்கே ரோமர் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்ததின் சாயலில் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கே ரோமர் 6 அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்தானத்தினாலே
கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் அவர் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்ததின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினால் அவரோடு கூட நாம் எப்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரோ நாமும் கூட அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ நாம் அவருடைய உயிர்த்ததின் சாயல இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால இந்த அற்புதமான வேளையில் நாமும் கூட இந்த உலகத்தை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்ன, உலகத்தை நான் ஜெயித்தேன், இதோ நான் உலகத்தை ஜெயித்த நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை, பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து எழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழ்ந்து உலகத்தில் வருகிற போராட்டம், பிரச்சனைகள் எது வந்தாலும் நாம் தைரியம் உள்ளவர்களாயிருந்து நாம் விசுவாசத்தோடு வாழ்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை, மரணத்திலிருந்து நமக்கும் ஒரு ஜெயத்தை, நல்ல ஒரு உயிர்த்தெழுதலை நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிப்போம். இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் நன்னாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தகப்பனே, இந்த ஈஸ்டர் நன்னாளிலே, அந்த ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் தகப்பனே, இந்த உலகத்துக்கு ஒரு சரித்திரத்தை கொண்டு வந்திருப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்ததில் மூலமாக இந்த மாபெரும் உலகத்துக்கு மீட்பையும் ரட்சிப்பை நீர் கொடுத்தீரே. மரணத்தை வென்று சிலுவிலே அவர் எங்களுக்காக பாடுபட்டு அவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவரே, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த செய்தியை இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் கொண்டாடும்படியாக தேவரீர் இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி, மறு வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்தோம். இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த அருமையான கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் ஒரு மீட்பையும் சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுத்தது போல ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த நாளில் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த கேட்ட செய்தி கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆஸ்தோம் கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியமாய் விசுவாசத்தோடு ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தப்பட ஆண்டவரே உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.